உங்களுடனான சந்திப்பு குறித்த கேள்விக்கு வைகை செல்வன் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்துருச்சு, அதை தான் இப்போதைக்கு சொல்ல முடியும், போக போக நடக்கிறத பாருங்க அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இதை உங்களுடைய அந்த சந்திப்பு, அவருடனான சந்திப்பு குறித்து நீங்கள் சொல்கிற விளக்கம் என்ன சார்? அவர் இப்படி சொல்கிறாரு, நீங்கள் நட்பின் அடிப்படையில் அந்த சந்திப்பு நிகழ்ந்தது, அவ்வளவுதான். அண்மையிலே ஒரு நிகழ்வில் நாங்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்தது. குறிப்பாக விஐடி வேந்தர் அவர்கள் ஒருங்கிணைத்த நிகழ்ச்சியில் நாங்கள் பங்கேற்றோம். அப்போதுதான் அவரோடு எனக்கு அறிமுகம் கிடைத்தது. அதன் பின்னர் திருச்சிராப்பள்ளியிலே நாங்கள் மதசார்பின்மை காப்போம் பேரணி நடத்திய சூழலில் அங்கே ஒரு தனியார் விடுதியில் தங்கியிருந்தோம். அவரும் பக்கத்து அறையிலே தங்கியிருந்தார். எனக்கு ஒரு புத்தகத்தை அவர் பரிசளித்தார் அந்த சந்திப்பின் போது, அவ்வளவுதான். விடுதலை போரில் சீர்காழி என்கிற ஒரு புத்தகம் அவர் எனக்கு வழங்கினார். பலரின் முன்னிலையில் நடந்த ஒரு சந்திப்பு, அரசியல் ஏதும் பேசாமல் நடந்த சந்திப்பு. அவர் இலக்கிய தளத்தில் என்ன செய்து வருகிறார் என்பது குறித்து என்னிடத்திலே மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்ட ஒரு தருணம், அவ்வளவுதான். அவரும் அரசியல் பேசவில்லை, நானும் அரசியல் பேசவில்லை. சார், அவர் இப்படி சொல்கிறதுக்கு காரணம் ஒருவேளை உங்களுடைய கூட்டணியில் சலசலப்பை உண்டு பண்ணுன்றதுக்காக சொல்லாருன்னு நீங்கள் எடுத்துக்கலாமா சார்? ஏன்னா அவர் பேசுனது அது எனக்கு தெரியாது. அவர் ஏன் அப்படி சொன்னார்னு தெரியல. அதுக்கு அவர் தான் மீண்டும் விளக்கம் சொல்லணும். 2026 சட்டமன்ற தேர்தல் ஆட்சியிலும் பங்கு வந்து விசிக முன்னெடுக்குமா? இது நான் ஏற்கனவே பலமுறை பதில் சொல்லிவிட்டேன். இப்போதுள்ள சூழலில் அதற்கான ஒரு சாதகமான சூழல் ஏதும் இல்லை. இந்த தேர்தலில் சனாதன சக்தியாக இருக்கிற பாஜக உள்ளிட்ட சங்பரிவார்கள் அதிமுகவோடு சேர்ந்து வலிமை பெற முயற்சிக்கிற சூழலில் அதனை முறியடிக்க வேண்டும் என்பதில் தான் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். சார், குறிப்பாக எல்லா கட்சிகளுமே இந்த ஆட்சியில் பங்குன்றதை இப்போ பாமக என்ன சொன்னால் நம்ம 6 அமைச்சர் பெறணும் அப்படின்னு அன்புமணி பேசுகிறாரு. தேமுதிக ஒரு பக்கம் அவங்களும் இந்த ஆட்சியில் பங்குங்கிற நல்ல விஷயந்தான் பேசுகிறாங்க. இப்போ எல்லாருமே ஓரளவு பேசும்போது நீங்கள் மட்டும் அந்த பழைய ஸ்டாண்ட்லேயே. நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். அவங்க இதெல்லாம் நான் பேசுகிற காலத்தில் அவங்க பேசலை.